அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே தீபாவளி வாழ்த்துக்கள். ஸோ தீபாவளி லீவ்ல படிக்க முடியல அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஒரு 2 டேஸ் ஃப்ரீயா விட்டுருங்க. விட்டுட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டெஸ்ட் 2 வெற்றிகரமா முடிச்சுட்டோம். முடிக்காதவங்க ஸ்லோவா கூட படிச்சு முடிச்சிருங்க. முடிச்சு டெஸ்ட் எழுதிட்டு வாங்க. டெஸ்ட் 3 நம்ம என்னென்ன லெசன்ஸ் குடுத்துருக்கோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். டெஸ்ட் 3 பொறுத்தவரைக்கும் சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள் இந்த 3 லெசன் தான் நம்ம கவர் பண்ண போறோம். 3மே ரொம்ப முக்கியமான லெசன். இப்ப சிந்துவெளி நாகரிகத்த எடுத்துக்கிட்டா ஒரு 4 இடத்துல இருக்கு. எங்கெங்க இருக்குன்னா 6ல இருக்கு, 9த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, 11த் ஹிஸ்டரியில இருக்கு, எத்திக்ஸ்ல இருக்கு. 4மே நம்ம ரிவிஷன் வீடியோ குடுத்துட்டோம். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது இல்லாம டெலிகிராம் குரூப்லயும் ஷேர் பண்ணியிருக்கோம். குப்தர்கள் 6ல இருக்கு, 11த் ஹிஸ்டரியில இருக்கு. அதுவுமே ரிவிஷன் வீடியோ குடுத்துட்டோம். டெல்லி சுல்தான்கள் 7த்ல இருக்கு, 11த்ல இருக்கு. அதுவுமே ரிவிஷன் வீடியோ குடுத்துட்டோம். ஸோ எல்லாமே நீங்க ஸ்கூல் புக்கு எடுக்கணும் அப்படின்றதே கிடையாது. ஏன்னா ஸ்கூல் புக் பிடிஎஃப்ப கட் பண்ணி மெர்ஜ் பண்ணி பக்காவா நம்ம குடுத்துட்டோம். நீங்க அது புக் இல்லன்னா கூட அந்த பிடிஎஃப் வச்சு படிச்சுக்கலாம். படிச்சு முடிச்சுட்டு ரிவிஷனுக்கு நம்மளே வீடியோ போட்டிருக்கோம். அந்த ரிவிஷன் வீடியோ யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் எழுதுங்க. அதே மாரி டெஸ்ட் 3 முடிஞ்சதுமே 1 வாரம் பிரேக் குடுக்குறோம். எதுக்காக அப்படின்னா, ஸ்லோவா படிச்சுட்டு வரவங்க எல்லாம் அந்த 1 வாரத்த யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதே மாரி படிச்சு முடிச்சவங்க ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 டெஸ்ட் முடிஞ்சதுமே பக்காவா 3 டெஸ்ட்ட முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா அந்த 4த் டெஸ்ட் நம்ம போய்க்கலாம். சரிங்களா? அதனால ஸ்லோவா போயிட்டுருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்க கன்டினியூவா படிச்சுக்கிட்டு வாங்க. ஏன்னா கம்மியா தான் நம்ம குடுக்க போறோம். ஈஸியா முடிச்சிடலாம். எல்லாமே இம்பார்ட்டன்ட் லெசன் தான். ஸோ அதனால எந்த லெசனும் மிஸ் பண்ணாம, ஸ்பீடா படிக்கிறன்ற பேர்ல கடகடன்னு படிச்சு அது வேஸ்ட் பண்ணாம, ஏன்னா நீங்க ஸ்பீடா படிச்சாலுமே திரும்ப நீங்க இதே படிக்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் வரும். அதனால படிக்கும்போதே நல்லா பக்காவா தெளிவா படிச்சுக்கோங்க. இத சொல்ல தான் இந்த வீடியோ பதிவு வந்தேன். தேங்க் யூ.